எல்லோருக்கும் வணக்கம். நாம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 1, 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னா, ஜூலை 1, 2024. செகண்ட் கொஸ்டின், டேஸில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியின் ஆராய்ச்சியாளர்கள் கேரளாவின் முக்கிய விவசாய எச்சமான தென்னை மட்டைகளில் இருந்து சூப்பர் கெப்பாசிட்டர் தயாரிப்பதற்கு ஏற்ற செயல்படுத்தப்பட்ட கார்பனை உற்பத்தி செய்யும் முறையை வகுத்துள்ளனர். எங்க உள்ள மகளிர் கல்லூரி அப்படின்னா திருவனந்தபுரம். தேர்ட் கொஸ்டின், முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணம் குறித்த டேஸ் புத்தகங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளனர் அப்படின்னா 3 புத்தகங்களை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் பிராந்தியத்தின் NCC இயக்குநரகத்தின் துணை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா ராகவ் சிங். தமிழகத்தில் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் முதல் நாளில் பதியப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை எங்கன்னா தமிழ்நாட்டுல முதல் நாள்ல 100 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 6வது கொஸ்டின், சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் முதல் நாளில் முதல் வழக்கு தமிழகத்தில் எங்கு பதியப்பட்டது அப்படின்னா சென்னை 1000 விளக்கு காவல் நிலையம் பகுதியில தான். 7வது கொஸ்டின், சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் முதல் நாளில் முதல் வழக்கு இந்தியாவில் எங்கு பதியப்பட்டது அப்படின்னா மத்திய பிரதேசம் குவாலியர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 8th கொஸ்டின், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் டேஸ் பெயர் கொண்ட குழு 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 14 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. 9வது கொஸ்டின், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணிபுரியும் வல்லுநர்கள் ஆகியோருடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையை ஊக்குவிக்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் பயிற்சி திட்டத்தை தொடங்கியுள்ள IIT நிறுவனம் எதுனா சென்னை IIT தான் நிறுவனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 9 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க வரோம். இந்த 9 கொஸ்டின் ரிலேட்டடான நியூஸ் இப்போ கீழே பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலா புதிய குற்றவியல் சட்டங்கள் இப்போ மண்டேல இருந்து நடைமுறை ஜூலை 1ல இருந்து 2024 அன்னிலிருந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னா பழைய வழக்குகளுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 1860 ஆகியவற்றுக்கு பொருந்தும். அதாவது பழைய சட்டங்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் கேஸான ஃபைலுக்கு எல்லாமே இது இந்திய தண்டனை சட்டம் 1860 பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய குற்றவியல் சட்டங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எப்ப நடைமுறை வந்து ஆல்ரெடி பார்த்தா ஜூலை 1ல நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பாரதிய நியாய சங்கீதா PNS இது எதுக்கு மாற்றா கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் IPC 1860 மாற்றக்காக கொண்டு வந்தது PNS பாரதிய நியாய சங்கீதா. ஸோ 2வது ஒண்ணு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு BNSS இது எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தை அதாவது CRPCயை மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் PNSS. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாரதிய சக்ஷியா ஆதினியம் அப்படின்னு BSA அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்திய சாட்சிய சட்டம் IAA 1872ல கொண்டு வரப்பட்ட இந்திய சாட்சிய சட்டத்தை மாத்திரக்கு கொண்டு வரப்பட்டதுதான் BSA. ஸோ இதோட அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா BNS அதாவது ஃபர்ஸ்ட் சட்டத்துக்குள்ளதை பார்த்தோம் அப்படின்னா தேசத்துரகம் நீக்கப்பட்டிருக்கும். ஆனால் பிரிவினைவாதம் கிளர்ச்சி மற்றும் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு எதிரான செயல்களை தண்டிக்கும் மற்றொரு விதி என்னது இதெல்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னா சிறார்களை கூட்டு பலாத்காரம் செய்தால் மற்றும் கும்பலால் அடித்து கொலை செய்வதற்கு மரண தண்டனை வழங்குவது. ஸோ இது கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போக்சோ தான் அந்த சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல திருத்தம் பண்ணி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. முதல் முறையாக தண்டனைகளில் ஒன்றாக சமூக சேவை அறிமுகப்படுத்தியுள்ளது. தண்டனைகள் ஒன்றாக சமூக சேவை அப்படின்றது ஒண்ணா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ BNSS ஓட இதை பார்த்தோம் அப்படின்னா வாதங்கள் முடிந்த 30 நாளுக்குள் எத்தனை நாளுக்குள்ள 30 நாளுக்குள் காலக்கெடுவுக்கான விசாரணை மற்றும் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களின் அறிக்கையை வீடியோ பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஸோ இது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சொத்து மற்றும் குற்றத்தின் மூலம் பெறப்படும் வருமானத்தை இணைப்பதற்கான புதிய விதியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா BSA இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நம்மளோட ஆவணங்களில் மின்னணு அல்லது டிஜிட்டல் பதிவுகள், மின்னஞ்சல்கள், சர்வர் பதிவுகள், கணினிகள், ஸ்மார்ட் போன்கள், மடிக்கணினிகள், SMS, இணையதளங்கள், இருப்பிடச் சான்றுகள், அஞ்சல்கள், சாதனங்களில் உள்ள செய்திகள் ஆகியவை அடங்கும். இதில் உள்ள எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுவுமே என்ன மிஸ் ஆகல. வழக்கு டைரி, FIR, குற்றப்பத்திரிகை மற்றும் தீர்ப்பு உட்பட அனைத்து பதிவுகளையும் என்னது டிஜிட்டல் மயமாக்குதல் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. மின்னணு அல்லது டிஜிட்டல் பதிவுகள் காகித பதிவுகளைப் போலவே என்னது அதே சட்ட விளைவுல செல்லுபடியாக தன்மை மற்றும் அமலாக்கம் ஆகியவற்றையும் கொண்டிருக்காங்க. ஸோ முக்கியமானது இது படிச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா திருவனந்தபுரத்துல அந்த கொண்டு வந்திருந்தாங்க சொல்லியிருந்தாங்க கார்பன் இதை பத்தி. ஸோ கேரளா பொறுத்த வரைக்கும் தென்னை மட்டைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அவங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த கார்பன் உற்பத்தி செய்யும் முறை.
தென்னை மட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படும் செயல்படுத்தப்பட்ட கார்பனை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த சூப்பர் கெப்பாசிட்டர், என்னது சூப்பர் கெப்பாசிட்டர்களை உருவாக்க ஆராய்ச்சிகளை முறையாக வைக்கின்றன. அதுக்கப்புறம் தேங்காய் உமியில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் கார்பனின் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பயோ வேஸ்டில் இருந்து பெறப்பட்ட செயல்படுத்தப்பட்ட கார்பன் ஆகும். இது அதன் கிடைக்கும் தன்மை, குறைந்த விலை மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு தன்மை காரணமாக உயர் செயல்திறன் கொண்ட சூப்பர் கெப்பாசிட்டர்களுக்கான நிலையான மற்றும் திறமையான பசுமை தீர்வுகளுக்கான மகத்தான என்னது வாக்குறுதிகளை கொண்டுள்ளது. ஸோ தேர்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணம் பற்றி எத்தனை 3 புத்தகங்களை யாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ வெங்கையா நாயுடுவின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு 3 புத்தகங்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஒன்னு அவரோட சுயசரிதை, இன்னொன்று ஒரு புகைப்பட சரித்திரம், இன்னொன்று ஒரு ஓவிய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த புத்தகங்களோட பெயர் பார்த்தோம் அப்படின்னா வெங்கையா நாயுடு சேவை வாழ்க்கை, பாரதத்தை கொண்டாடுதல், இந்தியாவின் 13வது துணை ஜனாதிபதியாக ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடுவின் பணி மற்றும் செய்திகளை பற்றி கூறிய 2வது புக்கு. 3வது என்னன்னா மகா நேதா ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த வெங்கையா நாயுடு அவர்களை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெங்கையா நாயுடு அவர்கள் ஜூலை 1, 1941 பிறந்திருப்பாங்க. 2017 முதல் 2022 வரை இந்தியாவின் எத்தனாவது 13வது துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றி பண்ணியிருப்பாங்க. ஸோ 2024ஆம் ஆண்டில் இந்திய அரசு அவருக்கு 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான என்னது பத்ம விபூஷன் விருது வழங்கியிருப்பாங்க. ஸோ 4th கொஸ்டின், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் பிராந்தியத்தின் என்சிசி இயக்குநர் துணை இயக்குனர் யாருன்னா ராகவ் திங். இதுல வந்து சிங் போட்டுறக்கூடாது, பார்த்துக்கோங்க. திங்க் அப்படின்னு தான் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட், சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய தமிழ்நாட்டில் எங்க முத கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா சென்னை ஆயிரவிளக்கு காவல் நிலையம் அப்படின்னா. ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த கேஸ் ஃபைல் பண்ணிப்பாங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் பேஸ் பண்ணி ஆர்டிகல் எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா 304(2). ஸோ ஒரு முக்கியமானது, நீங்க ஒரு எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு படிக்கிறீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஆர்டிகல், கண்டிப்பா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் முத போட்ட ஒரு ஆர்டிகல் இதான் போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அதனால கண்டிப்பா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்ஐக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சமீபத்தில் அமலுக்கு வந்த குற்றவியல் சட்டங்கள் எங்க இந்தியா லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா எங்க மத்திய பிரதேசம் குவாலியர்ல பதிஞ்சிருப்பாங்க. ஸோ இதை பத்தி அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த வழக்கு பதிவு, இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களை பத்தி நிறைய எதிர்கட்சிகள் நிறைய வாக்குவாதம் நடத்திருக்காங்க, நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியில எதுக்கு சட்டமுறைகள்ல பேர் வைக்கிறீங்க, தமிழ்ல பேர் வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள். ஸோ அதுல நம்ம முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு, எத்தனை ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக குற்ற வழக்குகளின் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்த நாளில் இருந்து எத்தனை நாள்ல 45 நாட்களுக்குள்ள தீர்ப்பு வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்குகளில் முதல் நீதிமன்ற விசாரணை நடைபெற்ற நாளிலிருந்து எத்தனை 60 நாளுக்குள் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருது. அந்த கல்விக் கொள்கைக்கு எதிராக 2022 தமிழக அரசு ஒரு திரு முருகேசன் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவோட அறிக்கையை நேற்று சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குழு ஒரு நிறைய அறிக்கைகளை சமர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க. யார்கிட்டனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட. ஸோ அவங்க என்னென்ன மேஜரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3, 5, 8ஆம் வகுப்புல என்னது பொதுத் தேர்வு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. 2வது தமிழகத்தில் இருமொழி கல்வியே இருக்கட்டும், அதோட தொடர்பு இல்லாம கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமானது இந்த குழு. லாஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருந்தது சென்னை. இது என்ன மேக்ஸ், அதாவது உங்களோட அறிவுத்திறனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. இதோட லாஸ்ட் டேட் ஐஐடில நீங்க ஆன்லைன்ல பார்த்துக்கலாம் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. எதுலன்னா அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருங்க, அந்த வெப்சைட்ல நீங்க நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட கணினி திறன் அறிவுகளை, அதாவது கணித திறன் அறிவுகளை நீங்க வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்க? ஆகஸ்ட் 10. ஸோ அவ்வளோதான் ஜூலை 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ், 1-2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு தடவையும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதோட டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஸோ இதற்கான பிடிஎஃப் எங்கே இருக்குன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம டெலிகிராம் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் ஒரு குரூப் 2க்கோ இல்லை எஸ்ஐக்கோ இல்லை குரூப் 1க்கோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை ரெகுலராக எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 3 கொஸ்டின் வந்துடும். தேங்க்யூ.